எப்படி பூரி சுடுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அது அன்றைக்கே பண்ணியிருக்கணும். கட் பண்ணியாச்சு, அதனால் வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். வாங்க இப்போ நம்ம உருளையை பிடிப்போம். ஸோ கைஸ், இந்த இதில் வந்து நாங்கள் செஞ்சது வந்து ரொம்ப குறைவான்ட்டு அமௌண்ட்டில் உள்ள மோசம் இருந்துச்சு. பரவாயில்ல. இது வந்து எல்லாம் என் சொல்லிட்டு வந்து ஓகே. ஸோ வந்து முன்னே எடுத்து ரொம்ப எண்ணெய் தான் எடுத்து பால் எடுத்து வச்சு நல்லா உண்டு. ஸோ வந்து ஒரு போல் எடுத்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது சட்டியை திறக்கணும். பி கேர்ஃபுல். ஒரு சுத்திய போடுங்கடா அடுப்புக்கு. பாருங்க, நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம். இது வந்துட்டு என்ன ஆகணும்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு சூடாகும். அதாவது எண்ணெய் வந்துட்டு சூடாகும். சூடாகாம நம்ம போட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? புஷ்ஷுன்னு வராது, கொஸ்ஸுன்னு போயிடும். இதே நம்ம எப்படி எண்ணெய் பார்க்கணும்னு சூடாயிடுச்சுன்னு பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் கை போச்சு. இது வந்துட்டு அப்படியே பபுள்ஸ் வரும். ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு தீயை குறைச்சிட்டு நீங்கள் அதை போட்டுடலாம். கிட்ஸாக இருந்தால் நீங்கள் தீயை குறைக்கணும். இதே உமன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பழைய கை, கிட்ஸ்னால் புது கை. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கு. ஓகே, இது வந்து டேஞ்சர் ஜோன். ஸோ அது வேலைக்கணும். இப்படி பாப் ஆகிற பக்கத்து எடுத்துன்னா வேலைக்கிட்டோங்க. ஓகே. அது பச்சை ஸோ கைஸ், டேஞ்சர் ஜோன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துச்சுன்னா yes guys, face my fear. நல்லா வந்து நல்லா வருது. போடலாம். இன்னொரு ரீதியும் பாருங்க எப்படி காத்து மேலே வருதுன்னு. ஓகே குட்டி பாப்பாக்கு கேமரா வாரியா போன எண்ணெயில் போட்டோன்னா அவ்வளோதான், பொண்ணு வெடிஞ்சிடும். புஷ்ஷுன்னு வருதாமா, ரொம்ப ஹெத்தியாக இருக்காங்க. என்னோட சுற்றுல இல்லாமல்
பாருங்க இது புஷ்னு வந்திருக்கா பொஸ்ன்னு போயிடுச்சு. வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா கொதிக்கணும், அதான் நல்லா காற்று வரணும். அங்கே பாருங்க என்னோட கூட்டாளி ஒன்று தனியாக இருக்கு. சொல்லுவோம் போய் சொல்லுவோம் அங்கே போய் படம் பாரு. எங்கள் குடும்பமே படம் பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் ஒண்டி தான் அங்கே கிச்சனில் பூரி சுட்டுக்கிட்டு இருக்கோம். தெரிகிறதா? இப்போ வந்து இதையும் போட்டலாம். சரியான பயம் வந்துடும். எங்கள் அக்கா வந்துட்டு அப்பப்போ தெரியாது போட்டோன்னே, ஏன்னா என் பின்னாடி வந்து புஷ்ணுவான்னு ஆடிக்கிட்டு இருக்குது. தெரிகிறதா? பாருங்க கைஸ், எங்ககிட்ட உள்ள கலைகளை எல்லாம். இரண்டாவதா? நான்காவது. பாருங்கள், புகை வந்து தெரிக்கிறது. எங்க அக்கா இங்க பயப்படாம தட்டிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து இந்த குட்டி பாப்பாக்கு, ஆனா அது ரொம்ப குட்டியா இருக்கே, வேண்டாம். ஓகே, புஷ்னு வருது போல. ஆமா, புஷ்னு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னது ஓல்டு மெமரிஸா? இது சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி சொட்டுமே, அதுவும் நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். எங்கள் அம்மா இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் பாட்டி இங்கே விடுக்க ஒளி வச்சுட்டோம். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்குலாம் பைத்தியம். எப்படி சூப்பர்ல. ஓகே, இப்போ வாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் கொடுக்கலாம். கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ கைஸ், ரியாக்ஷன் வீடியோ வந்து நாங்கள் போட நினைக்கிறோம். ஏன்னா எல்லோரும் லைக் மும்முரமாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாவா? ஸோ வந்து ரியாக்ஷன் வீடியோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு vlog லைவ் வரும். ஓகே, ஸோ நம்மகிட்ட புது கலெக்ஷன் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஓகே. உங்களுக்கு இனிமேல் புஷ்னு வரணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பவுமே நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ பாய்.